ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோல வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க வெக்டர்ஸ் வந்து நார்மல் ப்ராடக்ட் பண்ண முடியாது. ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் நீங்க வெக்டர்ஸை பண்ண முடியாது. 2 இன்டூ 3 பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 6 வரும். இது நார்மல் ஆல்ஜிப்ராயிக் மல்டிப்ளிகேஷன். இது வந்து ஸ்கேலர்ஸ்க்கு பண்ணலாம். ஆனா வெக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸை ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்று வந்து டாட் ப்ராடக்ட், இன்னொன்று வந்து கிராஸ் ப்ராடக்ட். இந்த டாட் ப்ராடக்ட்டை ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. கிராஸ் ப்ராடக்ட்டை வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. ஸோ ஏன் இதை ஸ்கேலர், ஏன் இதை வெக்டர் கூப்பிடுவாங்கன்னா, இங்க நீங்க ப்ராடக்ட் பண்ண பிறகு என்ன வரும்னா ஸ்கேலர் வரும். ஸோ ரெண்டு வெக்டர்ஸை நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து ஸ்கேலர் வரும். ஆனா கிராஸ்ல நீங்க ரெண்டு வெக்டர்ஸை கிராஸ் பண்ணீங்கன்னா, கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஃபைனல் வந்து ஒரு வெக்டர் வரும். அதனால இது வெக்டர் ப்ராடக்ட், இது வந்து ஸ்கேலர் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் பத்தி பார்க்கலாம். இப்போ ரெண்டு வெக்டர்ஸ் a பார் b பார் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டு வெக்டர்ஸ்க்கு நடுவில் ஆங்கிள் வந்து தீட்டா இருக்கு. இப்போ இந்த ரெண்டு வெக்டர்ஸை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ டாட் ப்ராடக்ட்னா எப்படி இருக்கும்? இப்போ a பார் b பாரை டாட் பண்ணோம்னா, ஸோ அதை வந்து இப்படி காமிப்போம். a பார் b பாரை நம்ம டாட் பண்ணோம். ஸோ இது a பார் டாட் b பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. a வெக்டரையும் b வெக்டரையும் நம்ம டாட் பண்ணோம். ஸோ இது டாட் ப்ராடக்ட். ஸோ டாட் பண்ணா என்ன வரும்? அதுதான் மேக்னிடியூட் ஆஃப் a, மேக்னிடியூட் ஆஃப் b வெக்டர் இன்டூ காஸ் தீட்டா. a வெக்டரையும் b வெக்டரையும் நீங்க டாட் பண்ணீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் a, மேக்னிடியூட் ஆஃப் b இன்டூ காஸ் தீட்டா. தீட்டானா a வெக்டருக்கும் b வெக்டருக்கும் நடுவுல ஆங்கிள். ஸோ இதுதான் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் a பார் அண்ட் b பார். ஸோ ஒரே வாட்டி நீங்க ரெண்டு வெக்டர்ஸை தான் நீங்க டாட் பண்ண முடியும். ரெண்டு வெக்டர்ஸை டாட் பண்ணா இந்த மாதிரி வரும். மேக்னிடியூட் ஆஃப் a, மேக்னிடியூட் ஆஃப் b, காஸ் தீட்டா. நம்ம ஃபியூச்சர் சாப்டர்ஸ்ல நிறைய கான்செப்ட்ஸ்ல நம்ம பார்ப்போம். அதுல மெயின் எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் டன். ஒர்க் டன் வந்து ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபார்ம்ல இருக்கும். ஸோ நீங்க ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கும் டாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வரும். ஸோ அங்க நீங்க டாட் ப்ராடக்ட் பார்ப்பீங்க. ஸோ எனிவே டாட் ப்ராடக்ட் வந்து a பார் டாட் b பார் பண்ணீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் a, மேக்னிடியூட் ஆஃப் b, காஸ் தீட்டா. ஸோ நீங்கள் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டாட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோர்ஸ்னால பண்ணுற ஒர்க் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் டாட் ப்ராடக்ட்ல. a பார்க்கும் b பார்க்கும் நடுவில் ஆங்கிள் வந்து 0 டிகிரி இருக்கு. அப்படின்னா a பார் b பார் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஒரே டைரக்ஷன்ல இருந்தா இந்த ரெண்டு வெக்டர்ஸ்க்கும் நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? a பார் டாட் b பார் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டர் இன்டூ மேக்னிடியூட் ஆஃப் b வெக்டர் இன்டூ காஸ் 0 டிகிரி. ஸோ சிம்பிளாக a இன்டூ b வரும். ஸோ a பார் டாட் b பார் பண்ணீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் a, மேக்னிடியூட் ஆஃப் b வெக்டர் அப்படின்னு வரும். அதே 180 டிகிரி பார்த்தீங்கன்னா a வெக்டர் இப்படி இருக்கும், b வெக்டர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் a, மேக்னிடியூட் ஆஃப் b, காஸ் ஆஃப் 180 டிகிரி என்ன வருமோ பாருங்க. காஸ் 180 வந்து -1, ஸோ மைனஸ் a இன்டூ b அப்படின்னு வரும். அதே தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்பெஷல் கேஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ், 90 டிகிரி கேஸ். ஸோ அப்படின்னா a வெக்டர் இப்படி இருக்கும், b வெக்டர் இப்படி இருக்கும். ஸோ a பார் டாட் b பார் பண்ணீங்கன்னா என்ன வரும்? மேக்னிடியூட் ஆஃப் a, மேக்னிடியூட் ஆஃப் b, காஸ் ஆஃப் 90 டிகிரி. ஸோ a வெக்டருக்கும் b வெக்டருக்கும் நடுவில் ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கு. ஸோ காஸ் 90 வந்து 0, இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ டாட் ப்ராடக்ட் 0 ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது. ஸோ a பார் டாட் b பார் எப்போ 0 ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா a வெக்டரும் b வெக்டரும் பெர்பெண்டிகுலரா இருந்தா, a வெக்டர் b வெக்டர் பெர்பெண்டிகுலர்னு சொன்னாலே நீங்க டாட் ப்ராடக்ட் 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தீட்டா வந்து அக்யூட்டா இருந்தா, அக்யூட்டனா என்ன? தீட்டா வந்து 90 டிகிரியை விட கம்மியா இருக்கும். அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ டாட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா காஸ் ஆஃப் அக்யூட் ஆங்கிள், இது பாசிட்டிவ் தான். ஸோ மேக்னிடியூடானாலே பாசிட்டிவா தான் இருக்கும். இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா காஸ் ஆஃப் அக்யூட் ஆங்கிள் பாசிட்டிவா இருக்கும். ஸோ டாட் ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும். இது நம்ம ஒர்க் டன் கால்குலேட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்டியூஸ் ஆங்கிள், ஸோ தீட்டா வந்து 90 டிகிரி விட அதிகமா இருக்கு, இது வந்து 90 விட அதிகமா இருக்கும். காஸ் வந்து நெகட்டிவா இருக்கும். காஸ் ஆஃப் அப்டியூஸ் ஆங்கிள் பண்ணீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட், அப்டியூஸ் ஆங்கிள் வந்து செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் நெகட்டிவா இருக்கும். ஸோ டாட் ப்ராடக்ட் வந்து நெகட்டிவா இருக்கும். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் இருந்துச்சுன்னா நடுவில் அந்த வெக்டர்ஸ்க்கு நீங்க டாட் பண்ணீங்கன்னா அந்த டாட் ப்ராடக்ட் நெகட்டிவா இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நீங்க சேம் வெக்டர்ஸ்க்கு டாட் பண்ணீங்கன்னா a பார் டாட் a பார் ஈக்குவல் வெக்டர்ஸ்க்கு நீங்க டாட் பண்ணீங்கன்னா என்ன வருமா பாருங்க?
மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் ஏ காஸ் 0 டிகிரி அப்படின்னு வரும். ஏக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கும்? 0 டிகிரி தான். ரெண்டுமே சேம் வெக்டர்ஸ் தான். சேம் வெக்டர்ஸ்க்கு நீங்க டாட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ காஸ் 0 ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மேத்ஸ்ல அதிகமா யூஸ் பண்ணுவோம். எனிவே நீங்க இது ஞாபகம் வச்சுங்க, மேபி கேட்கலாம். ஸோ சேம் வெக்டர்ஸ்க்கு நீங்க டாட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்போ நீங்க ஐக்கும் டாட் பண்ணா என்ன வரும்? ஜேக்கும் டாட் பண்ணா என்ன வரும்? கே கேப்க்கும் டாட் பண்ணா என்ன வரும்? அதே மாதிரி ஐ கேப் டாட் ஜே கேப் என்ன வரும்? ஜே கேப் டாட் கே கேப் என்ன வரும்? கே கேப் டாட் ஐ கேப். இப்போ நீங்க ஐக்கும் டாட் பண்ணீங்கன்னா ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஐ கேப் காஸ் 0 டிகிரி. இது யூனிட் வெக்டர் இல்ல. யூனிட் வெக்டருக்கு மேக்னிடியூட் என்ன? 1, இதுவும் 1 காஸ் 0 1. ஸோ அதனால 1 வரும். ஸோ ஐ டாட் ஐ வந்து என்ன வரும்னா 1 வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்க ஜே டாட் ஜே பண்ணாலும் பாருங்க, ஜே டாட் ஜே பண்ணா மேக்னிடியூட் ஆஃப் ஜே ஜேக்கும் நடுவில் ஆங்கிள் என்ன இருக்கும்? 0 டிகிரி. ஏன்னா ரெண்டுமே சேம் வெக்டர்ஸ். அதுவும் 1 தான் வரும். கே டாட் கேவும் 1 தான் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கே கேப்னா யூனிட் வெக்டர் அலாங் z ஆக்சிஸ், ஜே கேப்னா யூனிட் வெக்டர் அலாங் y ஆக்சிஸ், ஐ கேப்னா யூனிட் வெக்டர் அலாங் x ஆக்சிஸ். இப்போ ஐ டாட் ஜே பண்ணா என்ன ஆகும்? இது டைரக்டா நீங்க பார்த்தோன்னே சொல்லலாம். ஏன்னா ஐயும் ஜேயும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். பெர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ்க்கு நீங்க டாட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 0 வரும். மேக்னிடியூட் ஆஃப் ஐ மேக்னிடியூட் ஆஃப் ஜே காஸ் 90 டிகிரி. ஸோ ஐக்கும் ஜேக்கும் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. கண்டிப்பா காஸ் 90 வந்து 0 வரும். ஸோ டாட் ப்ராடக்ட் ஆஃப் பெர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ் சொன்னாலே டாட் ப்ராடக்ட் 0 ஆகும். அதே மாதிரி ஜே டாட் கே 0, கே டாட் ஐ அதுவும் 0 ஆகும். அப்புறம் 8th ப்ராப்பர்ட்டி, இது நம்ம அதிகமா ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏ ஐ கேப் டாட் பி ஐ கேப் பண்ணா என்ன வரும்? அகைன் ஃபார்ம்ல நீங்க போடணும். ஏ வெக்டர் மேக்னிடியூட் இன்டூ பி வெக்டர் மேக்னிடியூட். பாருங்க, இதுவும் ஐ கேப் இதுவும் எக்ஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கும், இதுவும் எக்ஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் என்ன இருக்கும்? இந்த ரெண்டு வெக்டர்ஸ்க்கு நடுவில் 0 டிகிரி இருக்கும். இதோட மேக்னிடியூட் நீங்க சிம்பிளா ஏன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஐ கேப்க்கு மேக்னிடியூட் 1, ஏ மேக்னிடியூட் ஏன்னு எழுதிக்கலாம், பி மேக்னிடியூட் பின்னு எழுதிக்கலாம். இது வந்து cos 0 வந்து 1 எழுதிக்கலாம். ஏ ஐ கேப் டாட் பி ஐ கேப் பண்ணா ஏ இன்டூ பி வரும். ஸோ ஏ ஐ கேப் டாட் பி ஐ கேப் வந்து ஏ இன்டூ பி. அதே நீங்க ஏ ஐ கேப் டாட் பி ஜே கேப் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா அது வந்து 0 வரும். ஏன்னா ஐ கேப்பும் ஜே கேப்பும் பெர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ். அதுக்கு டாட் பண்ணா கண்டிப்பா 0 வரும். ஆனா சேம் ஐ கேப்பும் சேம் டைரக்ஷன்ல இருக்க வெக்டர்ஸ்க்கு நீங்க டாட் பண்ணீங்கன்னா பாருங்க, அந்த நம்பர்ஸை இப்படி மல்டிப்ளை பண்ணலாம், a into b. அப்புறம் டாட் ப்ராடக்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ டாட் ப்ராடக்ட் a டாட் b இஸ் ஈக்குவல் டு b டாட் a தான் இருக்கும். இதுக்கும் அதே ஃபார்ம்ல தான். இப்போ b பார் டாட் a பார் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்ம்ல என்ன போடுவோம்? மேக்னிடியூட் ஆஃப் b மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டர் இன்டூ காஸ் தீட்டா. a பார் டாட் b பார் பார்த்தாலும் இதே ஃபார்ம்ல தான் வரும். அதனால ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ a பார் டாட் b பார் இஸ் ஈக்குவல் டு b பார் டாட் a பார். முதல்ல நீங்க எது எழுதினாலும் பிரச்சனை இல்லை. இத கம்யூட்டேட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாட் ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைஸ் கம்யூட்டேட்டிவ் லா. அப்புறம் டாட் ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏ பார் டாட் பி பார் பிளஸ் சி பார் இப்படி இருந்துச்சுன்னா, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னா என்னன்னா, இப்போ ஏ பார் டாட் பி பார் பிளஸ் சி பார், ஏ பார் வந்து பிக்கும் டாட் ஆகுது, சிக்கும் டாட் ஆகுது. ஸோ இதை இப்படி எழுதுவாங்க, ஏ பார் டாட் பி பார், இங்க என்ன இருக்கோ அது போட்டுடணும், பிளஸ் அகைன் ஏ பார் டாட் சி பார். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கேயும் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். பாருங்க, ஏ பார் பிளஸ் பி பார் இதுவும் ஒரு வெக்டர் தான், சி பார் பிளஸ் டி பார் இதுவும் ஒரு வெக்டர் தான். இந்த ரெண்டு வெக்டர்ஸ் இங்க டாட் பண்றாங்க. டாட் பண்ணா பாருங்க, இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ நார்மலா மல்டிப்ளிகேஷன் பண்ற மாதிரி தான், ஏ பார் டாட் சி பார், ஸோ ஏ பார் டாட் சி பார் பிளஸ் ஏ பார் டாட் டி பார் பண்ணலாம். அதே மாதிரி பிளஸ் பி பார் டாட் சி பார், இங்க என்ன சைன் இருக்கோ அது போடுவோம், பிளஸ் பி பார் டாட் டி பார் பண்ணுவோம். ஸோ இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஏ வந்து சிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், அப்புறம் பி சிக்கு டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ்லான்னு சொல்லுவாங்க. ஏ வெக்டர் ஐ கேப்ல கொடுத்துருக்காங்க, பி வெக்டர் ஐ கேப் ஜே கேப் கே கேப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்கறாங்கன்னா, ஏ பார் டாட் பி பார் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க ஏ பாரை இப்படி எழுதிக்கோங்க, 2i கேப் டாட், அதே மாதிரி பி பார 6i கேப் பிளஸ் 4j கேப் பிளஸ் 3k கேப் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த வெக்டர் வந்து இந்த வெக்டருக்கு டாட் பண்றாங்க. ஸோ 2i நீங்க இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இதுக்கு பண்ணணும்,
இதுக்கு பண்ணணும். ஸோ 2i டாட் 6j அதே மாதிரி 2i டாட் 4j பிளஸ் 2i டாட் 3k. ஸோ இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ப்ராப்பர்ட்டி. அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம். 2i டாட் 6i இங்கேயும் i இருக்கு, இங்கேயும் i இருக்கு. சேம் டைரக்ஷன்ல இருக்கிற வெக்டர்ஸ்க்கு நீங்க டாட் பண்றீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸை நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 into 6 பண்ணா போதும். இதுக்கும் நீங்க டாட் பண்ணீங்கன்னா 2 into 6 வரும். நீங்க டைரக்டா போட்டுருங்க. மறுபடியும் ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்க பண்ண தேவையில்ல. 2 into 6 டைரக்டா போட்டுருங்க. அப்புறம் i டாட் j இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ். இது x டைரக்ஷன்ல இருக்கும், இது y டைரக்ஷன்ல இருக்கும். பெர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ்க்கு டாட் பண்ணா 0. பெர்பெண்டிகுலர்னு சொன்னாலே டாட் 0ன்னு ஞாபகத்துக்கு வரணும். அதே மாதிரி i டாட் k இதுவும் 0 வரும். ஸோ இங்க என்ன வரும்னா a பார் டாட் b பார் வந்து 12 வரும். ஸோ இங்க ஒரு ஸ்கேலர் வருது. அதனால தான் டாட் ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ பாருங்க, இங்க 2i 3j அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. b வெக்டர் வந்து 4i மைனஸ் 5jன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வெக்டர்ஸ்க்கு டாட் பண்ண சொல்றாங்க. அகைன் a வந்து இப்படி எழுதிக்காங்க. இப்போ அகைன் நீங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணணும். 2i கேப்பை வந்து 4i கேப் ஓடையும் மைனஸ் 5j கேப் ஓடையும் டாட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அது பண்ணுங்க. 2i டாட் 4i. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் நீங்க மைனஸ்னே போட்டுடலாம் டைரக்டா. பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் போட்டுட்டு இப்போ நீங்க 2iக்கும் 5jக்கும் டாட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதோடையும் டாட் பண்ணுங்க. 3j டாட் 4i. ஸோ இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 3j டாட் 5j. ஐக்கும் டாட் பண்றாங்க. நீங்க அந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ சேம் வெக்டர்ஸ்க்கு நீங்க டாட் பண்ணா 8 டைரக்டா எழுதிடலாம். ஆனா ஐக்கும் ஜேக்கும் டாட் பண்ணா கண்டிப்பா 0 வரும், ஏன்னா பெர்பெண்டிகுலர். அதே மாதிரி ஜேக்கும் ஐக்கும் டாட் பண்ணா அதுவும் 0 வரும், ஏன்னா பெர்பெண்டிகுலர். மைனஸ் இப்போ ஜேக்கும் டாட் பண்றாங்க. ஸோ அந்த நம்பர்ஸை முன்னாடி இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஸோ 3 into 5 15. ஸோ 8 minus 15 minus 7 வரும். ஸோ டாட் நெகட்டிவும் வரலாம். எப்போ நெகட்டிவ் வரும்னா ஏக்கும் பிக்கும் அப்டியூஸ் ஆங்கிள் இருந்தா நெகட்டிவ் வரும் பார்த்துருந்தோம். ஸோ பாருங்க இங்க டாட் வந்து மைனஸ் வருது. டாட் வந்து இன்னும் ஈஸியா பண்ணலாம். இன்னும் ஈஸி மெத்தட் இருக்கு. நீங்க டைரக்டா டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணி பண்ணலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியணும். இன்னொரு மெத்தட் வந்து இந்த வெக்டர்ல ஐ கேப் இருக்கா பாருங்க. ஐ கேப்க்கு முன்னாடி என்ன நம்பரோ பாருங்க. இங்க அதே மாதிரி இங்க ஐக்கு முன்னாடி என்ன நம்பரோ பாருங்க. ஸோ டைரக்டா இங்க இருக்கிற ஐ கேப்க்கும் இங்க இருக்கிற ஐ கேப் அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ஸை டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 2 into 4 அப்படின்னு போட்டுருங்க. நீங்க இதெல்லாம் எழுத தேவையில்லை. ஜேயோட கோஎஃபிஷியன்ட்டும் பில இருக்கிற ஜேயோட கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3 into minus 5. ஸோ அதை மட்டும் போடுங்க போதும். ஸோ நீங்க இதுல இருக்கிற ஐயும் இதுல இருக்கிற ஜேயும் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஐக்கும் ஜேக்கும் நீங்க டாட் பண்ணா 0 வரும். ஸோ பாருங்க இதையும் இது மட்டும் தான் இருக்கும். அதுதான் இங்க வருது பாருங்க. 8 minus 15 minus 7 அப்படின்னு வரும். ஸோ நீங்க டாட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும்னா நீங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல போட்டு பண்ணலாம். இல்லாட்டி சிம்பிளா இன்னொரு டெக்னிக் வந்து ஐக்கும் இங்க ஐக்கும் இருக்கிற நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி ஜேக்கும் இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ வெக்டரும் பி வெக்டரும் கொடுத்துட்டாங்க. ஏ பார் டாட் பி பார் கேட்குறாங்க. அகைன் நீங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பண்ணலாம். பாருங்க ஏ வெக்டர் வந்து ஐ கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் 4k கேப் டாட் 2i கேப் பிளஸ் 3j கேப் மைனஸ் 5k கேப் அப்படின்னு போட்டுக்கின்னு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆர் சிம்பிள் மெத்தட் வந்து நான் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்ல, அதை பண்ணணும். இங்க ஐக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கலாம் கோஎஃபிஷியன்ட். ஏல இருக்கிற ஐயோட கோஎஃபிஷியன்ட்டும் பில இருக்கிற ஐயோட கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்க. அவ்வளவுதான். 1 into 2. ஸோ ஐயும் தான் பண்ணணும், ஏன்னா டாட் ப்ராடக்ட்ல ஐயும் பண்ணாதான் ஒரு வேல்யூ வரும். நீங்க ஐக்கும் ஜேக்கும் பண்ணீங்கன்னா 0 வரும். அதனால ஐயும் தான் பண்ணணும். அதே மாதிரி இங்க ஸோ அப்படியே விடக்கூடாது. ஜே இருந்தா ஜேயும் பார்க்கணும். இங்க ஜேயும் இருக்கா பார்க்கணும். இருக்கு. ஸோ இங்க ஜேயோட கோஎஃபிஷியன்ட் -1, இங்க ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கு. ஸோ அந்த நம்பர்ஸை நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ -1 into 3 பிளஸ் அதே மாதிரி கேயோட கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் 4 இன்டூ இங்க கேயோட கோஎஃபிஷியன்ட் -5. அவ்வளவுதாங்க. இதுதான் டாட் ப்ராடக்ட். ஸோ நீங்க ஐ டாட் இங்க ஜே பண்ண தேவையில்லை, ஐ டாட் கே பண்ண தேவை இல்லை. 2 minus 3 minus 20 minus 21 அப்படின்னு வரும். ஸோ ஏ பார் டாட் பி பார் வந்து -21 வரும். இது பாருங்க, இது நீங்க ட்ரை பண்ணுங்க.
ஏ வெக்டர் பி வெக்டர் கொடுத்துட்டாங்க, ஏ பார் டாட் பி பார் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஷார்ட்கட் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணி பண்ணுங்க. இல்லாட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் மெத்தட் கூட யூஸ் பண்ணி பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. மெயினா டாட் ப்ராடக்ட் எதுக்கு? டாட் ப்ராடக்டோட அப்ளிகேஷன்ஸ் என்ன? மெயின் அப்ளிகேஷன் வந்து ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவாங்க. ஆங்கிள் பிட்வீன் ஏ பார் அண்ட் பி பார் கண்டுபிடிக்கணும்னா மெயினா டாட் ப்ராடக்டை யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்மளுக்கு தெரியும் டாட் ப்ராடக்ட் வந்து ஏ பார் டாட் பி பார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ பார் இன்டூ மேக்னிடியூட் ஆஃப் பி பார் இன்டூ காஸ் தீட்டா. இது நீங்க டாட் எப்படி பண்ணணுமோ பார்த்தோம். இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் கொடுத்துட்டா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி இல்லாட்டி இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி டாட் பண்ணணுமோ கண்டுபிடிச்சோம். அது தெரிஞ்சா மேக்னிடியூட் ஆஃப் ஏ தெரிஞ்சா மேக்னிடியூட் ஆஃப் பி தெரிஞ்சா நீங்க ஈஸியா தீட்டாவை கண்டுபிடிக்கலாம். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் கேட்டா நீங்க இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் காஸ் தீட்டா வந்து ஏ பார் டாட் பி பார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்டூ மேக்னிடியூட் ஆஃப் பி. ஸோ இந்த ஃபார்முலா போட்டு நீங்க ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க, பி வெக்டர் கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ பார் இன்டூ மேக்னிடியூட் ஆஃப் பி பார். ஃபர்ஸ்ட் நீங்க ஏ பார் டாட் பி பாரை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வெக்டர்ஸ் கொடுத்துட்டு டாட் கேட்டா, ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எப்படி டாட் கண்டுபிடிக்கணும்னு. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பண்ணி டாட் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி இன்னொரு மெத்தட் ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தோம். இங்க இருக்கிற ஐயும் இங்க இருக்கிற ஐயோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணணும். இங்க ஐ கோஎஃபிஷியன்ட் இருக்கு, இங்க ஐ கோஎஃபிஷியன்ட் இல்ல. ஐயே இல்லைன்னா நீங்க அதை ஜீரோன்னு எடுத்துக்கலாம். இப்போ எதுவுமே இல்லைன்னா நீங்க 0 இன்டூ ஐ கேப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இங்க 1 இருக்குமா, இங்க 0 ஐ கேப் இருக்குமா. ஸோ 1 இன்டூ 0 0. ஸோ எதுவுமே இல்லைன்னு நீங்க 0ன்னு போட்டுருங்க, டைரக்டா 0ன்னு போட்டுருங்க. பிளஸ் அதே மாதிரி இங்க ஜே இருக்கு, இங்கேயும் ஜே இருக்கு. ஸோ இங்க ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கேயும் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1 இன்டூ 1 பிளஸ் இங்க கே இருக்கு, ஆனா இங்க கே இல்ல. ஸோ அதனால இங்க கே இல்லாததுனால 0 இன்டூ கே கேப் அப்படின்னு எழுதிக்கலாம். எதுவுமே இல்லைன்னா 0 இன்டூ கே கேப்னு எழுதிக்கலாம். ஸோ இங்க கோஎஃபிஷியன்ட் வந்து இங்க கேயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0, இங்க கேயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ 0 இன்டூ 1 அது மாதிரி போட்டுடலாம். ஸோ ஏ பார் டாட் பி பார் 1ன்னு வரும். அதுக்கப்புறம் நீங்க ஏ பாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் எ வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா ரெசல்யூஷன்ல சொல்லியிருந்தேன். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ரூட் ஆஃப் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அது போடணும். ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1, அதுதான் இங்க எக்ஸா எடுத்துக்கணும். xi கேப் பிளஸ் yj கேப் இருந்துச்சுன்னா இதோட மேக்னிடியூட் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இங்க எக்ஸ் வந்து 1ன்னு எடுத்துக்கலாம், ஒய்யும் 1ன்னே எடுத்துக்கலாம். என்ன வரும்னா √2 வரும். அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் பி வந்து சேம் ரூட் ஆஃப் இங்க ஜேயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 ஸ்கொயர், கேயோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1 ஸ்கொயர் √2. அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஃபார்முலால நீங்க இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார் வந்து 1, மேக்னிடியூட் ஆஃப் ஏ வந்து √2, மேக்னிடியூட் ஆஃப் பி வந்து √2. ஸோ 1/2. ஸோ தீட்டா வந்து 60 டிகிரி அப்போ, இல்லாட்டி டிகிரிஸ்ல கேட்டா 60 டிகிரி, ரேடியன்ஸ்ல கேட்டா π/3 ரேடியன்ஸ். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் கேட்டா நீங்க டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். நெக்ஸ்ட் டாட் ப்ராடக்ட்ல இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் வந்து காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டர் அலாங் பி வெக்டர். இப்போ பி வெக்டர் இருக்கு, ஏ வெக்டர் இப்படி இருக்கு. ஸோ இங்க என்ன கேட்குறாங்கன்னா காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டர் அலாங் பி வெக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி ரெசல்யூஷன்ல காம்போனன்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், எக்ஸ் காம்போனன்ட் ஒய் காம்போனன்ட் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இங்க ஏ வெக்டரோட காம்போனன்ட் அலாங் பி வெக்டர் என்ன இருக்கும். நீங்க இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. இது ஏ, ஹைபோடெனியூஸ் ஏ. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டர் அலாங் பி வெக்டர். இந்த டைரக்ஷன்ல என்ன காம்போனன்ட் இருக்கும்? நத்திங் பட் என்ன இருக்கும், எக்ஸ் காம்போனன்ட் தானே, காஸ் தீட்டா காம்போனன்ட் தானே இருக்கும். அட்ஜசன்ட் சைடா கண்டிப்பா இது என்ன இருக்கும், ஏ காஸ் தீட்டா இருக்கும். இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டர் அலாங் பி வெக்டர் பாருங்க. ஸோ ஏ வெக்டர் இப்படிதான் இருக்கு, அதோட காம்போனன்ட் அப்படின்னா ஏல ஏவோட வேல்யூ அலாங் பி என்ன இருக்கும், அதுதான் காம்போனன்ட்னு சொல்லுவாங்க. இது ஏ காஸ் தீட்டான்னு சொல்லுவோம், இது வந்து ஏ சைன் தீட்டா வரும். இதுவே இப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம், காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டர். ஸோ பி வெக்டருக்கு ஏவோட காம்போனன்ட் என்ன காம்போனன்ட் பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னா ஏ சைன் தீட்டா பாருங்க, அது வந்து பிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஆனா நம்ம இங்க பார்க்க போறது வந்து
காம்போனன்ட் ஆஃப் ஏ அலாங் பி அது வந்து என்ன இருக்குன்னா ஏ காஸ் தீட்டா இருக்கும். இங்க தீட்டா வந்து ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காம்போனன்ட் ஆஃப் ஏ அலாங் பி வந்து டைரக்டா என்னன்னு சொல்லிக்கலாம், ஏ காஸ் தீட்டா. வேணும்னா இதுக்கு நேம் பண்ணிக்கலாம். இது ஓ, இது ஏ. ஸோ ஓஏ தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓஏ தான் ஏ காஸ் தீட்டா. ஆனா காஸ் தீட்டானா நம்ம இப்பதான் பார்த்தோம் ஃபார்முலா என்ன, ஏ பார் டாட் பி பார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்டு மேக்னிடியூட் ஆஃப் பி. இதுவும் ஏ வெக்டரோட மேக்னிடியூட், இதுவும் ஏ வெக்டரோட மேக்னிடியூட். இதையும் நீங்க கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா ஃபைனலி என்ன வருமோ பாருங்க, இந்த ஓஏ வந்து ஏ பார் டாட் பி பார் பை மேக்னிடியூட் ஆஃப் பி பார், பி வெக்டர் பை மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் என்னன்னு எழுதிக்கலாம், பி கேப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ பி வெக்டர் டைரக்ஷன்லயே ஒரு யூனிட் வெக்டரை நீங்க பி கேப் அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த யூனிட் வெக்டரை இப்படி எழுதலாம், பி பார் பை மேக்னிடியூட் ஆஃப் பி பார் எழுதலாம். அந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க, பி பார் பை மேக்னிடியூட் ஆஃப் பி பார். ஸோ ஓஏவை நீங்க இந்த மாதிரி எழுதிக்கலாம், ஏ பார் டாட் பி கேப் அப்படின்னு எழுதலாம். டைரக்டா நீங்க தீட்டா கொடுத்துட்டு காம்போனன்ட் கேட்டா ஏ காஸ் தீட்டா போட்டுங்க. இல்லாட்டி ஏ வெக்டரும் பி வெக்டரும் கொடுத்துட்டா காம்போனன்ட் கேட்டா ஏ பார் டாட் பி. ஓஏ லென்த் தான் என்னன்னு கூப்பிடுவாங்க, ஏ வெக்டரோட காம்போனன்ட் அலாங் பி வெக்டர். இது பாருங்க, சி வெக்டர் கொடுத்துருக்காங்க, பி வெக்டர் கொடுத்துருக்காங்க. காம்போனன்ட் ஆஃப் பி வெக்டர் அலாங் சி வெக்டர் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபிகர் போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா இருக்கும். இப்போ இதுதான் சி வெக்டர்னு வச்சுக்கலாம், இதுதான் பி வெக்டர்னு வச்சுக்கலாம். ஸோ பியோட காம்போனன்ட் அலாங் சி என்ன இருக்கும். ஸோ இப்போ நீங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டீங்கன்னா லெட்ஸ் இது ஓஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் பியோட காம்போனன்ட் அலாங் சி. பி வெக்டரை இந்த டைரக்ஷன்ல ரிசால்வ் பண்ணா பி காஸ் தீட்டா வரும். இதுதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இது ஓஏ, அதுதான் கேட்குறாங்க. இது ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பி பார் டாட் சி கேப். ஸோ ஏ வெக்டர் ஏவோட காம்போனன்ட் அலாங் பி வெக்டர் கேட்டாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன போட்டீங்க, ஏ பார் டாட் பி கேப் போட்டீங்க. இங்க பி வெக்டர் அலாங் சி பார் கேட்குறாங்க. ஸோ பி பார் டாட் சி கேப் போடணும். ஸோ பி பார் டைரக்டா என்ன இருக்கும், ஐ கேப் பிளஸ் ஜே கேப் பிளஸ் கே கேப் இருக்கும் டாட். ஆனா இங்க சி கேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி கேப்னா என்ன, சி வெக்டர் டைரக்ஷன்லயே ஒரு யூனிட் வெக்டர். சி கேப் கண்டுபிடிக்கணும்னா, யூனிட் வெக்டரை கண்டுபிடிக்கணும்னா சி பார் பை மேக்னிடியூட் ஆஃப் சி பார் அப்படின்னு போட்டுக்கலாம். சி பார் என்ன, ஐ கேப் பிளஸ் ஜே கேப் பை மேக்னிடியூட் ஆஃப் சி பார். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் சி பாரை நீங்க இப்படி எழுதிக்கலாம், ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர், ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர் என்ன வரும்னா √2 வரும். இதுதான் யூனிட் வெக்டர் அலாங் சி வெக்டர். யூனிட் வெக்டரை நம்ம இப்படி கண்டுபிடிப்போம், அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த வெக்டருக்கும் இந்த வெக்டருக்கும் நீங்க டாட் பண்ணணும். இப்போ ஐக்கும் டாட் பண்ணுங்க. ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1, இங்கேயும் ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1 into 1 பிளஸ் இங்க ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கேயும் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1 into 1. ஆனா இங்க கேவோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு, இங்க கே இல்லை. ஸோ அது வந்து 0ன்னு போட்டுடலாம். டிவைடட் பை கீழே என்ன இருக்கு, √2 இருக்கு. ஸோ அவ்வளோதான். இது 1 + 1 2 by √2. இது என்ன வரும்னா √2 வரும். பியோட காம்போனன்ட் அலாங் சி என்ன இருக்குன்னா √2 இருக்கும். ஸோ இந்த லென்த் வந்து என்ன இருக்குன்னா √2 இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள். இந்த வாட்டி நீட் எக்ஸாமுக்கு கேட்குற சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி மாடல் கேட்கறதுக்கு. பாருங்க, இந்த வெக்டர் வந்து இந்த வெக்டருக்கு பெர்பெண்டிகுலர்னு சொல்றாங்க. லெட்ஸ் சே இந்த வெக்டர் ஏ பார்னு வச்சுக்கலாம், இந்த வெக்டர் பி பார்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ பாரும் பி பாரும் பெர்பெண்டிகுலர்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன தோணும்னா டாட் ப்ராடக்ட் பண்ணா கண்டிப்பா 0 வரும் அப்படின்னு தோணும். ஸோ இங்க என்ன கேட்குறாங்கன்னா, இங்க ஆல்ஃபா இருக்கான், அந்த ஆல்ஃபா வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு அன்னோன் வேல்யூ, அது என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நீங்க இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி அதை அன்னோனை கண்டுபிடிக்கணும். ஸோ லெட்ஸ் சே ஏ பார் என்ன இருக்கு, 2i கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் 8k கேப் டாட் பி பார் 4j மைனஸ் 4i பிளஸ் ஆல்ஃபா கே இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற ஐ கோஎஃபிஷியன்ட்டும் இங்க இருக்கிற ஐ கோஎஃபிஷியன்ட்டும் மல்டிப்ளை பண்ணணும். அவங்க வேணும்னே பாருங்க ஜே முன்னாடி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க கேர்ஃபுல்லா பாருங்க, இங்க ஐயோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க, இங்க ஐயோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க. அதுதான் அந்த டேர்ம்ஸை தான் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 இன்டூ இங்க ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து -4 பிளஸ் இங்க ஜேயோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க 3, இங்க ஜேயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4, அதை மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் இங்க கேயோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க 8, அங்க கேயோட கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. -8
plus 12 plus 8 alpha is equal to 0. So 4 plus 8 alpha is equal to 0. 8 alpha is equal to minus 4. Alpha is equal to minus 1 by third option வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம முன்னாடி பண்ணோம்ல அதே கான்செப்ட் மேல தான் என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வெக்டர் ஏ ஆன் த வெக்டர் பி கேட்குறாங்க. ப்ரொஜெக்ஷன்னா காம்போனன்ட். ஸோ அவங்க காம்போனன்ட் தான் கேட்குறாங்க. காம்போனன்ட் ப்ரொஜெக்ஷன் எல்லாமே ஒன்று தான். ஸோ காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டர் அலாங் பி வெக்டர் கேட்குறாங்க. நம்ம முன்னாடி பண்ணோம்ல அந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. இது பாருங்க, இதுவும் அதே தான். காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டர் அலாங் பி வெக்டர் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒரு ஃபார்ம்ல பார்த்தோம், அது போட்டு பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இது பாருங்க, இது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸும் கேட்கலாம், தியரி கொஷின்ஸாக கேட்கலாம். ஸோ இது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்துருந்தோம். நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இது பாருங்க, இதுவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. மேட்ச் த ஃபாலோயிங். இது ரொம்ப ஈஸி தான். என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.